யெகோவாயிரே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, சில நேரங்களில் சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக நாம் ஆண்டவரின் சமூகத்தில் மன்றாடும் போது ஏதாவது ஒரு வழியில் ஆண்டவரின் வார்த்தைகள் நம்ம கூட பேசும். எப்படி தெரியுமா? எக்ஸாம்பிளாக, துக்கத்தோடு ஒரு காரியத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற நபருக்கு உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற வசனம் ஒரு நபர் வழியாகவோ அல்லது இதே மாதிரியான செய்திகள் வழியாக கேட்கும்போது அவர் அதை அந்த டைமில் உட்கிரகிப்பாங்க. அதை வச்சு 2 நாள் ப்ரேயர் பண்ணுவாங்க. பிறகு அதை விட்டுடுவாங்க. அந்த வசனமும் மறந்து போயிடும். எரேமியா 15:16 பார்க்கும்போது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் அப்படின்னு பார்க்கலாம். ஆண்டவரின் வார்த்தைகள் கிடைக்கும்போது மேலோட்டமாக உட்கிரகிக்காம வசனத்தின்படி உட்கொள்ள வேண்டும். உங்கள் ஜெப நேரத்தில் சொல்லி ஜெபிங்க. அடுத்ததாக உங்கள் டைரியில் அந்த நாளையும் இந்த வசனத்தையும் குறிப்பிட்டு எழுதி வைக்கலாம். விடுதலை கிடைக்கும் வர வசனத்தை சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க. வசனங்கள் வாசிக்கும் முன்னாடி, ஆண்டவரே, வேத வசனத்தின் ஆழங்கள் ரகசியங்களை கற்றுத்தாங்கன்னு கேட்கலாம். ஏன்னா வசனங்கள் ஆண்டவரின் வார்த்தை. அது பேசும், அற்புதங்கள் செய்யும், அழியாதவை. ஆண்டவரின் வார்த்தைகள் அதிகாரம் உடையவை. வேதாகமம் மட்டும்தான் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் போன்ற 3 காலங்களையும் உள்ளடக்கியது. உங்களுக்கு அப்படி ஆண்டவர் பேசிய வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அசதியாக விட்டுட்டீங்களா? உங்களுக்கான வசனம் உயிர் உள்ளது. ஜெபித்து புதுப்பீங்க. ஏன்னா அது உங்களுக்காக ஆண்டவர் தந்த பிரத்யேகமான ஆயுதம். வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும்போது உங்கள் எல்லா காரியத்திலையும் நீங்கள் ஜெயமுள்ள மனிதர்களாய் கண்டிப்பாக மாற முடியும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.